ஹாய் ப்ரோ, என் பேர் மூர்த்தி. இந்த தெருக்கு புதுசாக குடி வந்திருக்கேன் ப்ரோ. ஆட்டோவனா கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். இதுதான் என் விசிட்டிங் கார்டு. தேவைன்னா கால் பண்ணுங்க, ஓகேவா? சரி, நான் கால் பண்ணுறேன் ப்ரோ. படிக்கலையா? எதுக்கு இப்படி கேம் விளையாடுறீங்க? இல்ல மாமா, நான் கேம் தான் மாமா விளையாடுறேன். மாமா வயசாடியா மாமா, நான் படிக்கிறேன். நான் வரப்ப கேம் சவுண்டு கேட்டுச்சு, கொன்றுவேன். நீ முழிக்கிறத பார்த்தா சரியில்லை, எனக்கு சந்தேகம். நீ போய் படி, பிச்சிருவேன் பார்த்துக்க. அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா, சாப்பாடு இருந்தா போடுக்கா. முக்கியமாக சின்ன விடுதியா பர்த்டே கொடுத்தா சாப்பிட்டியா? பாப்பா சாப்பிட்டுருச்சா? அவளை பெருமை அவ கூட சாப்பிடுவாடா, எப்படி என்ன சாப்பிடுது. எப்போ பார்த்தாலும் செல்லுதானா? அப்பாவை பண்ணி சொல்லுகிறேன். பாப்பா, என்னாச்சு பாப்பா? ஏய் பாப்பா, எந்திரி பாப்பா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஐயோ, பாப்பா பாப்பா பாப்பா, எந்திரி பாப்பா. பாப்பா பாப்பா பாப்பா. என்னடா ஆச்சு? பாப்பா உங்களுக்கு என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா. வண்டி எடுங்க பாமா. பாப்பா பாப்பா பாப்பா, வண்டி எடுங்க பாமா, வண்டி எடுங்க பாப்பா. வண்டி எடு, வண்டி எடியா. பெட்ரோல் வண்டி என்ன வச்சிருக்க?
வண்டியெல்லாம் வராதியான். வண்டி எடுத்துக்கு போயான். தேவனா கால் பண்ணுங்க. பாப்பாவுக்கு நியூரோஸ்ட்ரோக் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுமா? எப்போ பார்த்தாலும் கேம்னு இருக்குமா? கரெக்ட். செல்போன் அடிக்ஷன் கடந்த 2 மாசத்துல எனக்கு வந்திருக்கிற 5வது பேஷண்ட். அதாவது ஒரு குழந்தை வந்து மொபைல்லே மூழ்கி போய் கேம்ஸ் இருக்கப்ப ஜெயிக்கணும், கேம்ஸ்ல ஜெயிக்கணுன்ற ஒரு ஃபீலிங் அது மனசு பதிஞ்சு ஆள் மனசுல அது ஒரு வெறியாக போய் எப்போ பார்த்தாலும் கேம்ஸ், அதுக்கு எதுலையுமே நாட்டம் இருக்காது. பசியின்மை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உண்டாகுமே. நீங்க துரிதமா செயல்பட்டு சீக்கிரமாவே பாப்பாவை கூப்பிடுறதுனால பெரிய பாதிப்பு இல்லாம காப்பாற்றிடுச்சு. பேரண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க திருந்தினாதான் உங்க குழந்தை திரும்பும். நீங்க மொபைல் போன் அடிக்ஷன் வெளியே வந்தாத்தே உங்க குழந்தையும் அந்த அடிக்ஷன் வெளியே வரும். நீங்க உங்க குழந்தைக்கு தேவையானதை தராம மொபைலை கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்க குழந்தை மனசை எக்ஸசைஸ், மியூசிக்கு, டான்ஸு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க வந்து உங்க குழந்தைய கொண்டு வரணும். உதாரணமா நீங்க வந்து மொபைல கூட சுவாரஸ்யமானது எக்ஸசைஸ் நீங்க சொன்னா உங்க குழந்தை எக்ஸசைஸ் பண்ண, நல்ல டான்ஸ் ஆடு, நல்ல மியூசிக் கேளு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க குழந்தையோட மனசு அதில் ஈடுபடும். மொபைலை துவக்கி அந்த பிள்ளை வராது. அதனால வந்து நீங்க முதல்ல மாறணும். அம்மா மார்களுக்கு வேண்டுகோள், டிவி மெகா சீரியலிருந்து வெளியே வாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் இதெல்லாம் தேவையில்லை. இந்த அலட்சியம் தான் குழந்தைகளுக்கு ஆபத்தா முடியும். புரியுதுங்களா சார்? இனிமேலாவது குழந்தைகளை பொறுப்பா பார்த்துக்கோங்க, சரிங்களா? என்ன சரக்குன்னே தெரியலையே, நெஞ்செல்லாம் எரிச்சலா இருக்கு. ஆட்டோக்காரங்களையும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களையும் ஆபத்து நேரத்தில் மக்கள் உதவுறாங்கன்னு நம்புறாங்க. நீங்களே இப்படி இருந்தா எப்படிடா? வேலையை பார்த்துக்கு போடா. உங்ககிட்ட எல்லாம் சொல்லியே வேஸ்ட்டுடா.